பிகின்ஸ் குழந்தைகளே. இன்று நாம் ஒரு அதிசய உலகுக்குள் செல்லப் போறோம். அது சாதாரண காடு இல்லை. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு இலைக்கும் உயிர் போல ஒலிக்கும் மந்திரம் நிறைந்த ஒரு காடு. அந்த காட்டில் 2 நண்பர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு புத்திசாலி குரங்கு, மற்றொன்று தைரியத்தால் பிரபலமான பெரிய சிங்கம். இருவரும் வேறு வேறு ஜீவிகள். ஆனால் அவர்களுடைய நட்பு மழைக்கால வானவில் போல அழகும் வலிமையும் கொண்டது. மந்திர மாங்காய் மரம் கண்ட நாள் ஒரு காலையில் காட்டின் மீது மெதுவாக சூரியனின் ஒளி பரவிக் கொண்டிருந்தது. பறவைகள் இனிமையாக கீச்சென்று பாடின. அப்போது குரங்கு வழக்கம் போல் அதன் விளையாட்டு பயணத்திற்கு புறப்பட்டது. காற்று இன்று வேற மாதிரி மணந்தது. காட்டின் உள்ளே எங்கோ ஒரு இனிமையான வாசனை வீசியது. குரங்கு அந்த வாசனையைத் தொடர்ந்து காட்டின் ஆழத்திற்குள் புகுந்தது. இருட்டாகவும் அமைதியாகவும் இருந்த அந்த பகுதியில் பொன்னிறமாக ஒளி வீசும் ஒரு மரம் நின்று கொண்டிருந்தது. ஆமாம், அது சாதாரண மரம் இல்லை, மந்திர மாங்காய் மரம். அதன் கிளைகளில் தொங்கியிருந்த மாங்காய்கள் சிறு நட்சத்திரங்களைப் போன்றே திகழ்ந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு மாங்காயும் நிறமாற்றம் செய்து ஒளிர்ந்தது. ஒரு நொடியில் பச்சை, அடுத்த நொடியில் செம்மஞ்சள், அதற்கு அடுத்தது பொன்னிறம். குரங்கின் கண்கள் வியப்பால் மின்னின. அது மரத்தின் அருகே படிப்படியாக சென்றது. மரத்தின் கீழ் இருந்த மென்மையான மண் சிறு வெப்பத்துடன் துடித்தது. உலகில் ஏதோ ஒன்று விழித்தெழும் உணர்வு. சிங்கம் வருகை. இதே நேரத்தில் காட்டு அரசன் சிங்கமும் அதன் வழக்கமான நடைப்பயிற்சியில் இருந்தது. குரங்கின் ஆச்சரியத்தால் ஏற்பட்ட சிறு சத்தத்தைக் கேட்டு அது அந்த திசைக்கு வந்தது. சிங்கம் மரத்தை பார்த்ததும் அது கூட அதிசயத்தில் உறைந்தது. இத்தனை அழகான ஒளித்துளிகள் மரத்திலும் மாங்காய்களிலும் அதை மயக்கின. சூரிய ஒளி மாங்காய்களின் மேல் விழுந்து 1000 தங்கத் துளிகள் போல சிறு கதிர்களை பரப்பியது. மாங்காய்களின் அதிசய சக்தி. நேரம் நின்றது போல அந்த 2 நண்பர்களும் மாங்காய்களை நோக்கி நின்றனர். அந்த மரத்திற்குப் பின்னால் பெரிய ஒரு ரகசியம் உள்ளது. இந்த மாங்காய்கள் சாதாரண பழங்கள் அல்ல. இவைகளால் ஆனால் பயங்கரமான சக்தி கிடையாது. இவை எதை வேண்டுமானாலும் செய்யும் சக்தி அல்ல. இவை ஒருவர் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனதை மேலும் வலுப்படுத்தும் சக்தி. நல்ல மனசு கொண்டவர்களுக்கு இந்த மாங்காய் அவர்களுக்குள் இருக்கும் நல்ல தன்மையை மேலும் பிரகாசமாக்கும். தைரியம் உள்ளவனுக்கு அது இரட்டிப்பாகும். அன்புள்ளவருக்கு அன்பு இன்னும் பெருகும். நட்பு உள்ளவருக்கு நட்பு நிழல் போல பின்தொடரும். ஆனால் கெட்ட மனசு கொண்டவர்களுக்கு இவை எந்த சக்தியும் கொடுக்காது. மாறாக மரம் தன்னைத்தான் மூடி அவர்களிடமிருந்து தூரமாகிப் போய்விடும். காடு திடீரென மாறும். மந்திர மாங்காய் மரத்தைக் கண்ட அதே நாளில் காட்டில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டது. வானம் மெதுவாக இருண்டது. சிறிய புயல் காற்று வீச ஆரம்பித்தது. மரங்கள் அசைந்து அச்சத்துடன் சத்தமிட்டன. மழை பெய்யவில்லை. ஆனால் காட்டின் சக்தி மாறியது போல. இப்படி திடீரென மாற்றம் எதற்காக? அந்த மரத்தின் சக்தி யாரோ ஒருவரால் தொந்தரவு செய்யப்பட்டது போல. தேனீக்கள் பதற்றமாக பறந்தன. காற்றில் ஒரு அசாதாரண அதிர்வு. பூமி சிறு தாளத்தில் அதிர்ந்தது. குரங்கும் சிங்கமும் மரத்தைக் காப்பது நண்பர்களே. இந்த நேரத்தில் மந்திர மாங்காய் மரம் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தது. குரங்கு அதன் உள்ளம் நிறைந்த ஆர்வத்தையும் அன்பையும் பயன்படுத்தி மரத்தை இனிமையாக நிம்மதிப்படுத்தியது. அது மரத்தைச் சுற்றி மெதுவாக துள்ளி விளையாட, அதன் மகிழ்ச்சி மரத்துக்கு ஒரு அமைதியான இசை போல. சிங்கம் அதன் தைரியத்தால் காடு முழுவதும் சுற்றி புயலின் காரணத்தை அறிய முயற்சித்தது. அது எந்த உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாதபடி மரத்தை பாதுகாக்க அதன் அருகே நின்றது. மரம் அவர்களின் நல்ல மனதை உணர்ந்தது. மெதுவாக அதன் வேர் ஒளிர்ந்தது. மாங்காய்களின் ஒளி மங்கியிருந்தது. இப்போது மீண்டும் பிரகாசமாகத் தொடங்கியது. புயலின் உண்மையான காரணம் அந்த புயல் சாதாரண காற்றில்லை. காட்டின் உள்ளே மந்திரத் துளிகள் நிறைந்த ஒரு ஆழ்ந்த குகை இருந்தது. அதில் காட்டின் சக்தியை உணரும் ஒரு பெரிய அமைதி காவலன் இருந்தான். அந்த குகைக்குள் மாங்காய்களின் ஒளி சற்றே பளிச்சிட்டதோ, அந்த காவலன் அதனை ஒரு அபாய சிக்னல் என்று நினைத்திருந்தான். காட்டில் யாராவது அந்த மரத்தை கெடுக்க முயற்சிக்கிறார்களோ என்ற பீதி அந்த காவலனுக்குள் எழுந்தது. இதனால் அந்த காற்று அதன் எச்சரிக்கை சின்னம். குரங்கும் சிங்கமும் இதை புரிந்து கொண்டு மரத்தின் மேல் எந்த தீங்கும் வராமல் கவனித்து நின்றனர். நல்ல மனசின் சக்தி குரங்கு மரத்தைத் தொட்டு அதனுடன் இருந்தபோது மரத்தின் ஒளி
அதன் உடலில் சிறு சிறு பொன்னான துகள்களாக பரவியது. சிங்கம் மரத்தை பாதுகாத்த போது அதன் தைரியம் மரத்திற்கு ஒரு அமைதி வட்டமாக உருவானது. இருவரும் சேர்ந்து மரத்தை காப்பாற்ற எடுத்த முயற்சி மரத்தை மட்டுமல்ல, காட்டையே அமைதிப்படுத்தியது. காற்று நின்றது, வானம் தெளிந்தது, காடு மீண்டும் புன்னகைத்தது. மரத்தின் நன்றி, அந்த மந்திர மாங்காய் மரம், அந்த இரு நண்பர்களின் நல்ல மனதை உணர்ந்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு தருணத்தை அளித்தது. மரம் ஒரு பெரிய ஒளிக்கதிர் வடிவெடுத்து அவர்களை மெதுவாக சுற்றிக் கொண்டது. அந்த ஒளியில் ஒரு மிக இனிமையான சத்தம் மரத்திலிருந்து ஒலித்தது. அது அவர்கள் மனத்தில் மட்டும் கேட்டது. நல்ல மனசு கொண்ட நண்பர்களே, உங்களால் இந்த காடு பாதுகாப்பாகியது. உங்களுக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களே உங்களின் உண்மையான சக்தி. ஒளி குறைந்து மரம் அமைதியாக நின்றது. ஆனால் அதன் மாங்காய்களின் ஒளி இப்போது அதிகமாக பிரகாசித்தது. தினமும் நடைபெறும் அதிசயம், அந்த நாள் முதல் குரங்கும் சிங்கமும் மந்திர மாங்காய் மரத்திற்குச் சென்று அதன் அருகில் அமர்ந்து இனிமையான காற்றில் ஓய்வு எடுத்தனர். அவர்கள் எந்த சக்தியையும் பயன்படுத்தவில்லை. அவர்களுக்கு அந்த சக்தி தேவையில்லை. ஏனெனில் அவர்களின் நட்பும் அவர்களின் நல்ல மனமும் அவர்களுக்கு போதும். மரம் அதை உணர்ந்து ஒன்றும் சொல்லாமல் அவர்களுக்கு நிழலும் அமைதியும் சின்ன ஒளிக்கதிர்களாக சந்தோஷமும் கொடுத்தது. அந்த காடு அவர்களை நண்பர்களாக மட்டுமல்ல, காட்டின் 2 காவலர்களாக கருத்துக் கொண்டது. கதை முடிவு. நல்ல மனசின் சக்தி குழந்தைகளே. இந்த கதை நமக்கு ஒரு எளிய ஆனால் மிகவும் முக்கியமான பாடம் சொல்லுகிறது. உண்மையான சக்தி வலிமையிலும் மாயத்திலும் இல்லை, நல்ல மனசில்தான். நல்ல மனசு நமக்கு நண்பர்களை கொடுக்கிறது, சாந்தியை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது, பாதுகாப்பை கொடுக்கிறது. மந்திர மாங்காய் மரம் போல உங்கள் உள்ளத்திலும் ஒரு ஒளி இருக்கிறது. அது உங்கள் நல்ல எண்ணங்கள். அதை காப்பாற்றுங்கள். அதை பிரகாசமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களின் உண்மையான மந்திரம். இவ்வாறே குரங்கும் சிங்கமும் அவர்கள் நல்ல மனத்தாலும் நட்பாலும் மந்திர மரத்தையும் முழு காட்டையும் என்றென்றும் காத்தார்கள்.